ஸோ ரொம்ப அருமையா இருக்கு. சாரோட 3வது படம் ஜேர்னி. ஆ துணிவா இருக்கட்டும், விடாமுயற்சி, குட் பேட் அக்லி 3மே எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானர் எனக்கு கிடச்சிது. ஸோ 3மே நான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண படம். ஏன்னா இந்த மாரி படங்கள் தான் ஒரு ஸ்டண்ட் கலைஞருக்கும், ஸ்டண்ட் டைரக்ஷன் இது ஒரு ஆக்ஷன் டைரக்டருக்கு தேவைப்படும். ஒரு ஃபன் மூமெண்ட்டோட, இல்லைனா ஒரு கதையோட ஃபைட் எடுங்கன்னுவாங்க. இல்லைனா சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எடுப்போம். இது அப்படி கிடையாது. ஒரு ஃபன் மூமெண்ட்டு டைரக்டரே அது மாதிரி டைரக்டர் எங்களுக்கு கிடைச்சாரு. ஸோ ஆதிக்கு வந்து ஒரு பயங்கரம் சாரோட ஃபேன் எல்லாருக்கும் தெரியும். ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட அவரை ரசித்து அந்த மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஒரு ஜேர்னியாக அவர் கூட ஒர்க் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணோம். 10ஆம் தேதி உங்களோட சேர்ந்து நானும் எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கேன். ரைட் சார். அண்ட் துணிவு, விடாமுயற்சி அதுலயும் ஒர்க் பண்ணிருக்கீங்க. இப்ப நீங்களே சொன்னீங்க இது கொஞ்சம் ஃபன் லோடடான ஒரு ஸ்டண்ட்ங்கும்போது என்னென்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சது உங்களுக்கு குட் பேட் அக்லில? அதான் குட், பேட், அக்லி 3 டிஃபரெண்ட் தானே. அதுதான் டிஃபரன்ஸே சொல்றீங்க.